எபிசோட் 46ல் வெற்றியும் பாண்டியும் எப்படியாவது ஐஷுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபு சாரோட மேனேஜர் கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து மேனேஜர் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. பேசினோடனே இனிமேல் இவங்ககிட்டலாம் பேசிட்டு லாய்க்கல, நம்ம டேரெக்டாகவே ஷிபு சாரையே டீல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் ஐஷு பாடுறத ஒரு வாட்டி ஷிபு சாரை கேட்க வச்சா போதும், அப்புறம் அவரே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவார், இவர்கிட்டலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ரியா வந்து அவங்களோட மசாலா பேக்கெட் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜன் வராரு. வந்துட்டு ஏன் ரியா நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, நீ பழைய மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இரு, நீ வந்த புதுசில் எப்படி நெடுமாறனுக்கே குடைச்சல் கொடுத்த அந்த தைரியமான ரியாவை தான் நான் பார்க்கணும், வா இப்போ பேண்ட்ரி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது ரியா வந்து நான் வரல, நீயே போய்க்கோ ராஜன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து மீட்டிங் நடக்குது. அதில் என்னென்னா பேண்ட்ரி புது கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ரகுபதி சார், அப்புறம் ரியா அண்ட் ராஜன் 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவர் சொல்கிறார், எனக்கெல்லாம் நிறைய ஆஃபர் இருக்குது, நீங்கள் எனக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து பேண்ட்ரி இந்த கான்ட்ராக்ட் எடுத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போடுறாரு. இது கேட்டுட்டு வந்துட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு, ரகுபதி சார் இல்லை ராஜன் சொல்கிறாரு, இல்லை அவ்வளோ பணம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே, நாங்களே ஆல்ரெடி நிறைய தான் கொடுக்குறோம், அதுவே உங்களுக்கு பத்தாதுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறாரு. சொன்னோடனே அவர் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ இப்போ என்ன பண்ண முடியும், பேண்ட்ரி கான்ட்ராக்டை யார் எடுத்து நடத்துவா அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் கேட்கும்போது ராஜன் சொல்கிறாரு, எனக்கு ரியா மேலே நம்பிக்கை இருக்குது, ரியா பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன்னு. உடனே அவர் வந்துட்டு ரியா வந்துட்டு வேண்டாம்ப்பா, என்னால் தான் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் அந்த மசாலா பேக்கெட் பிஸ்னஸே லாஸ் ஆச்சு, நான் திருப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணி திருப்பி உங்களுக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரகுபதி சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ தைரியமாக எடுத்து பண்ணு, எனக்கு மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனோட எக்ஸாம்பிள்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே ரியாவும் ஹாப்பியாக ஓகேப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் உத்தமன் வந்து ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஃபுல்லாக சீ ஃபுட் பொஃபே மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது ஷெஃப் ஐஷு அங்கே வராங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க என்னெல்லாம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்புறம் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ரூம் சர்வீஸ் தேவை, அதுக்கு வந்து வெற்றி அனுப்புகிறாரு இவர். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பண்ணணும்னு இருக்குன்னா நீங்கள் வெற்றி என் கூட அனுப்பக்கூடாது சார், வேறு யாரையாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உத்தமனும் வேறு ஒரு ரூம் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதனால வெற்றி ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. அதை பார்த்துட்டு வேணி வந்து ஐஷு கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டி நீ இப்படி வெற்றி எவ்வளோ தூரம் வெறுக்கிற அப்படிங்கும்போது, நான் வெறுக்கலை, அவன் தான் என்கிட்ட சொன்னான், என்கிட்ட பேசுகிறனால தான் அவனுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வருது, இந்த ப்ராப்ளம்ஸ் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். ஸோ அவன் சொல்கிறது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு, நான் பேசுனதுனால தான் அவனுக்கு ப்ராப்ளம் வருது, வெற்றியும் ஐஷும் பேசுகிறதா யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க, ரூம் சர்வீஸும் கிச்சனும் பேசுகிறாங்கன்னு நினச்சி அதனால் ப்ராப்ளம் வருது, அதான் அவனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரியா அவங்க அப்பாவை பார்க்க வராங்க. அப்பா பார்க்க வந்துட்டு, அப்பா நீங்கள் பேண்ட்ரி என்னை எடுத்து நடத்த சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளேயே ஒரு கெஃபே மாதிரி பண்ணுவோம், நம்ம ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ்க்கு அந்த கெஃபே செட்டப் நல்லாயிருக்கும், அது வச்சோன்னா வாக்கிங் போகிறவங்க பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காஃபி டீஸ் சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாங்க, இங்கேயே நம்ம வேறு ஸ்நாக்ஸ் இப்போ பேஸ்ட்ரி பப்ஸ் சமோசாஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணோன்னா எல்லாருமே வாங்குவாங்க, கொஞ்சம் டேஸ்க்கு செக்இன் பண்ண வரவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீ சமோசாஸ் கூட கொடுத்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. அவரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு, நல்ல ஐடியாவாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம்ப்பா, பேண்ட்ரி அந்த கான்ட்ராக்டர் வந்து போகிறப்போ அவரோட ஒர்க்கர்ஸையும் அவர் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஸோ இப்போ புது ஒர்க்கர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது நீ ஏன் வெற்றியை பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சார் ரகுபதி சார் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, என்னப்பா அவன் ஆல்ரெடி தப்பு பண்ணவன், அவனை போய் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, அவனுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கறதுனால தான்ப்பா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லைம்மா, அவன் ரொம்ப திறமையான பையன், அவன் நம்ம ரெசார்ட்டுக்கு தேவை, அவனை மாதிரி ஒரு ஆள் நம்ம விடவே கூடாது, கண்டிப்பாக அவனை வச்சு பண்ணால் அவன் நல்லா பண்ணுவான், அதோடு இல்லை செஞ்ச தப்பை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டான், ஸோ நான் அவனை நம்புறேன், நீயும் அவனை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா கொஞ்சம் டேஸ் கழிச்சு நீ அவனை மாற்றிடு அப்படின்னு சொன்னோடனே ரியாவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கிச்சனில் ஐஸ்வர்யா ஷெஃப் ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்குறாங்க. இதனால எல்லா ஃபுட்டும் டெலிவரி எல்லாமே ஆன் டைம் நடக்குது. இதை வந்து ஷெஃப் ஜான் வந்து ஷெஃப் நெடுமாறன் கிட்ட சொன்ன உடனே நெடுமாறனும் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு கூப்பிட்டுட்டு ஐஷுவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ஐஷுக்கு கிளாப் பண்ணுறாங்க. விக்கியும் ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாரு. கடைசி நெடுமாறன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாரு, இந்த தலைக்கணத்தை தலைக்கு ஏற்றிக்காத, நீ ஒழுங்காக உன் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி இதை அப்படி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வெற்றியும் பாண்டியும் பிளான் பண்ணபடி அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த ஷிபுங்கிற மியூசிக் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டை டீவியேட் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படின்னா, இவங்க வந்து போய் இவரை பாண்டி வந்துட்டு போயிட்டு அவர் கூட ஏதாவது பேசி அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற டைமில் இங்கே போய் வெற்றி வந்து உள்ளே போயிட்டு பார்த்து அவர்கிட்ட ஐஷுவோட சாங்கை ப்ளே பண்ணி காட்டி ஐஷுக்கு ஒரு சான்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். அதே மாதிரி பண்ணுறாங்க. பண்ணும்போது பாண்டி வந்து இந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு டான்ஸ் ஆட ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் உடனே நீ வந்து ஃபீமேல் மாதிரி டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்னோடனே லேடிஸ் மாதிரி பாண்டி டான்ஸ் ஆடுறாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு செம ஃபன்னாக இருக்குது. அந்த டைமில் வெற்றி நைஸாக உள்ளே போயிடுறாரு. போயிட்டு அவர் ஷிபு கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நல்லா பாடுவாங்க சார், அவங்க வாய்ஸ் ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்கள் சார், கேட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல கேட்டு பாருங்கள் சார் சொல்லி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரோட மொபைல் நம்பரையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து நானே காண்டாக்ட் பண்ணுறேன்
அப்படிங்கிற மாதிரி ஷிபுங்கிற மியூசிக் டைரக்டர் சொல்லிடுறாரு. இது கேட்டு வெற்றி ஹாப்பியாக வெளியில் வந்துடுறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.